விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம் விளையாட்டு வீரர்களே. சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில். அந்த போட்டியினுடைய முழுமையான விவரங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். சுற்றுலா நியூசிலாந்து அடைக்கும் இலங்கை அடைக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் கடந்த 18ஆம் தேதி ஆரம்பமானது. இந்த போட்டியினுடைய இறுதி நாள் இன்று நாளிலே இலங்கை 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் முழுமையான ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய தனஞ்சய் டி சில்வா தலைமையிலான இலங்கை 305 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. மீண்டும் ஒருமுறை கமிந்து மெண்டிஸ் 114 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அசத்தினார். குசல் மெண்டிஸ் 50 ஓட்டங்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக மேத்யூஸும் சந்திமாரும் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் நியூசிலாந்து சார்பாக வில்லியம் 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். நியூசிலாந்து தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து 340 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து சார்பாக அதிகபட்சமாக டாம் லாத்தம் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கேன் வில்லியம்சன் 55 ஓட்டங்கள், டாரல் மிச்சல் 57 ஓட்டங்கள், கிளென் பிலிப்ஸ் 49 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கை சார்பாக பிரபாவ் ஜெயசூரிய 4 விக்கெட்டுகளை சாய்த்ததோடு ரமேஷ் மெண்டிஸ் 3 விக்கெட்டுகளையும், தனஞ்சய் டி சில்வா அணித்தலைவர் 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். இலங்கை இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்து 309 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை சார்பாக திமுத் கருணாரத்ன 83 ஓட்டங்கள், தினேஷ் சந்திமால் 61 ஓட்டங்கள், மேத்யூஸ் 50 ஓட்டங்கள், தனஞ்சய் டி சில்வா 40 ஓட்டங்கள் என்று ஓட்டங்களை குவித்தார்கள். நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சில் அஜாஸ் பட்டேல் 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். இரண்டாம் இன்னிங்ஸில் வில்லியம் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். நியூசிலாந்து 275 என்ற இலக்கோடு களம் இறங்கியது. ஆனால் 211 ஓட்டங்களுக்குள்ளேயே சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பாக போராடியவர் ரச்சின் ரவீந்திர 92 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் பிரபாவ் ஜெயசூரிய 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். ரமேஷ் மெண்டிஸுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்த அதே நேரம் அஷித பெர்னாண்டோ மற்றும் தனஞ்சய் டி சில்வா ஆகியோரும் தலா 1 விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். இந்த போட்டியில் இலங்கை 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இன்று வெற்றி பெற்றது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பிரபாவ் ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டார். அவர் இந்த போட்டியிலே இரண்டாம் இன்னிங்ஸிலும் முதல் இன்னிங்ஸிலும் பந்துவீச்சில் மிரட்டியிருந்தார். பிரபாவ் ஜெயசூரிய முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளையும் இரண்டாம் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளையும் சாய்த்ததை தொடர்ந்து 9 மொத்த விக்கெட்டுகளோடு அவர் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை அணிக்கு வாழ்த்துக்கள். இலங்கை அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு தயாராகிறது. அடுத்த போட்டி எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது காலி மைதானத்தில். எதிர்வருகின்ற 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு போட்டி ஆரம்பிக்கும். போட்டி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்களை வேகமாக தர காத்திருக்கிறோம். இந்த வெற்றியை தொடர்ந்து இலங்கை இப்போது சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான தரவரிசையிலே 3ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த தரவரிசையிலே முதலாம் இடத்தில் இந்தியா இருக்கிறது. முதலாம் இடத்தில் 2ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா, 3ஆம் இடத்தில் இலங்கை, 4ஆம் இடத்தில் இருக்கிறது நியூசிலாந்து, 5ஆம் இடத்தில் இங்கிலாந்து, 6ஆம் இடத்தில் பங்களாதேஷ், 7ஆம் இடத்தில் தென்னாப்பிரிக்காவும், 8ஆம் இடத்தில் பாகிஸ்தானும், 9ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவுகளும் இருக்கின்றன. இந்த தரவரிசையிலே இலங்கை இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக நியூசிலாந்துக்கு எதிராக இடம்பெற இருக்கின்ற போட்டியிலும் இலங்கை வெற்றி பெற்றால் தரவரிசையில் இன்னும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனிடம் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களையும் தருகிறோம். முதல் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் ஆடிய இந்தியா 376 ஓட்டங்களை எடுத்தது. அணி சார்பாக அஸ்வின் 113 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜடேஜா 86 ஓட்டங்கள், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 56 ஓட்டங்கள். பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் முதல் இன்னிங்ஸில் ஹசன் மஹ்மூட் 5 விக்கெட்டுகளையும், டஸ்கின் அகமது 3 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். பதிலுக்கு பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து 149 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பந்துவீச்சு இந்தியா இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்து 284 ஓட்டங்களை எடுத்திருந்த போது 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அந்த நேரத்தில் ஆட்டத்தை இடைநிறுத்தியது. அந்த நேரத்தில் சுப்மன் கில் 119 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். ரிஷப் பண்ட் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்நிலையில் பங்களாதேஷுக்கு வெற்றி இலக்காக வழங்கப்பட்டது 515 என்ற இலக்கோடு வந்த பங்களாதேஷ் வெறுமனே 234 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து தோல்வி அடைந்தது. இந்த போட்டியில் இந்தியா 280 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பந்துவீச்சில் ரவி அஸ்வின் 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். துடுப்பாட்டத்தில் சதம், அதனிடம் பந்துவீச்சிலே 6 விக்கெட்டுகளை சாய்த்த அஸ்வின் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த போட்டியின் வெற்றியை தொடர்ந்து இப்போது 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. அடுத்த டெஸ்ட் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது கான்பூர் மைதானம்.
மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 9:30 இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான ஒருநாள் தொடரினுடைய 3வது போட்டிக்காக இரு அணிகளும் காத்திருக்கின்றன. இந்த 3வதும் முக்கியமானதுமான போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது. முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில். 2வது போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 2வது போட்டியின் ஸ்கோர் விவரங்களை தருகிறோம். ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்தாடி 270 ஓட்டங்கள். ஆஸ்திரேலியா சார்பாக அலெக்ஸ் கெரி 74 ஓட்டங்களையும் மிச்சல் மார்ஷ் 60 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை காஸ் கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு இங்கிலாந்து 271 என்ற இலக்கோடு களமிறங்கி 202 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆஸ்திரேலியா சார்பாக மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக அலெக்ஸ் கெரி தேர்வாகி இருந்தார். அவர் துடுப்பாட்டத்தில் அரை சதம் கடந்திருந்தார். 5 போட்டிகள் கொண்ட தொடரிலேயே 2 போட்டிகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா 2-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது. நாளை 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இடம்பெற இருக்கிறது. இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்குத்தான் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த தகவல்களோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.